திமுகவின் துணை பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளது தொடர்பாக திருச்சி சிவா விளக்கம் அளித்திருக்கிறார். சற்று நேரத்திற்கு முன்பாக அவர் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றார். உழைப்புக்கு என்றைக்கும் அங்கீகாரம் உண்டு என்ற நம்பிக்கை எல்லா காலத்திலும் இயக்கத்தில் இருக்கிற தோழர்களுக்கு உண்டு. என்னை பொறுத்தவரை இது நாள் வரை எதையும் நான் கேட்டவர்கள் தந்ததில்லை. தானாகவே தான் தலைவர் கலைஞரும் தந்திருக்கிறார். தளபதி அவர்களும் அப்படித்தான் தலைவர் பொறுப்பேற்றதிலிருந்து என்னை மாநிலங்களவைக்கு அனுப்பியதும் இப்பொழுது தந்திருக்கிற பொறுப்பும் கூட பேஷன்ஸ், பர்சிவரன்ஸ் அண்ட் சின்சியாரிட்டி இஸ் ஆல்வேஸ் ரிகார்டட் அண்ட் ரிவார்டட் இன் டிஎம்கே. அது மாதிரி தலைவருடைய இந்த எனக்கு கொடுத்திருக்கிற அங்கீகாரம் என்பது நான் இன்னும் மேலும் கடுமையாக இந்த இயக்கத்திற்காக உழைத்து இன்னும் பல தோழர்களை இந்த இயக்கத்தில் இணைத்து திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற இந்த தவிர்க்க முடியாத சக்தி மேலும் வலிமை பெற உழைப்பது என் கடமை. ஆக எப்பொழுதும் தளபதி அவர்கள் சொல்வதைப் போல இதை ஒரு பொறுப்பாக கருதுகிறேன். பொறுப்பு வருகிற போதே அதனோடு கடமைகளும் அதிகமாக வருகின்றன என்பதை நான் உணர்ந்திருக்கிறேன். என் கடமைகள் மேலும் வேகமாக தொடரும். இயக்கத்தை வளர்க்க எனக்கு